செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இந்தாங்கண்ணா காஃபி. ஐயோ என்னது காப்பி ஒரு மாதிரியா இருக்கு? சக்கரையே போடலையா? ஒரு ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் தான் போட்டேன். அம்மா நீ சக்கரை எங்க போட்ட? கோலமாவு தானே போட்ட? ஐயோ கோலமாவா? ஏண்டி வாசல்ல போட வேண்டிய கோலமாவு காப்பியில போட்டுடி? அதல்லண்ணா உங்க மிருதங்க வாசிப்புல மயங்கி நினைலையோ, எனக்கு தலைகாலே புரியல. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அம்மா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அம்மா பாருங்கம்மா, அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அடுப்புல கரண்டி காய போட்டிருக்கேன்னு சொல்லுங்க. மாட்டிக்கிட்டியா? எத்தனை நாளா என்ன டமாச்சிக்கிட்டு இருந்த? உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம். உன்னை இன்னைக்கு என்ன பண்றப்பா? உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிளான் பண்ணேன். கடைசியில ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்பா? தர 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 தன் 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 தரதன் 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 தரதன். மாட்டிக்கினியா? இன்னைக்கு நீ கோவிந்தா, இன்னைக்கு நீ அரோகரா, இன்னைக்கு நீ பஞ்சர், இன்னைக்கு உன் கதை கந்த. ஜமுனா ஏன் 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 கத்துறீங்க? சிரிச்சது போதும், விஷயத்தை சொல்லுங்க. உள் பாடிய கடிச்ச இந்த எலியுடைய ஃபுல் பாடிய பாத்தியா? ஆமா, என்னமோ பெருசா புளிய புடிச்சிட்ட மாதிரி இவ்வளவு எலிய புடிச்சிட்டு. எலிய புடிச்சது மட்டும் இல்லடி, இந்த எலியினுடைய சாப்டரையே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து தெரிஞ்சுக்கோ விஸ்வநாதனோட வீரத்தை. இந்த எலிய தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்கடி. திருட்டு மொழி முழிக்கிறத பாரு. ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல, பெருசா வீரத்தை பத்தி பேச வந்துட்டேன். போய் வாசல் தெளிச்சு கோலம் போடுங்க போங்க. அழகண்டேஸ்வரர் பொண்டாட்டி பேசுறேன். என்ன நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கொழுந்தனாரே கொழுந்தனாரே, என்ன நீ? அண்ணனுக்கு போன். ஹலோ, ஜனகண்டேஸ்வரி தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங். நான் ஐஜி பேசுறேன். என்னது ஐயா? ஆமா அவரு தான் இந்த பாத்ரூம்ல இருக்காரு. இருங்க கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே, டேய் கக்கூசுக்கு போய் கதவு தட்டாதடா. உங்களுக்கு போன்ண்ணே. போன் நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா. அர்ஜென்ட்டா போன் பேசுறேன். டேய் இப்போ எனக்கு மட்டும் அர்ஜென்ட் இல்லையா? முக்கியமானவங்க பேசுறாங்கண்ணே. இரு கொஞ்சம் எடுத்து வந்துறேன். அட வாங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க. இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஜலகண்டேஸ்வரரா? நீங்க சாயந்தரம் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி பட்டம் கொடுக்க போறோம், வந்து வாங்கிக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்குடா எனக்கு பாராட்டு விழாவும் பட்டம் கொடுக்குறாங்க? அண்ணே, எந்த நேரத்துல யாராருக்கு என்னென்ன கொடுப்பான்னு தெரியாது. கொடுக்கறத வாங்கிக்கங்க. வாங்கிக்கிறேன். கொடுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல. நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணணும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமடி கொள்ளக்காரனை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வர் தானே பேசுறது? ஆடா அது நான் இல்லையா, நான் வீடு காலனி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வரர். யோ, இது முதல்ல சொல்லி தர வேண்டியதானே? ஏன் நீ முதல்லயே கேக்குறது? உனக்கெல்லாம் எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது? நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதியா? டேய், முதல்ல போனை வைடா. நீ முதல்ல வையா. என்னது போன? அப்பா நான் காலேஜ் போறேன், இந்தாங்க வாடகை லிஸ்ட். வாடகை லிஸ்ட். மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரனும் சந்தோஷப்படுவான், கை நிறைய வாடகை வருதுன்னு. இங்க அப்படியா இருக்கு? எவன் கூடி இருந்தாலும் வாடகையை தரமாட்டேங்கிறானுங்களே. அவளையே படாதீங்க. இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது. எங்க வாங்கி தர? இப்ப கொடுத்துட்டீங்கல்ல, பின்னாடி வாங்க. நீ போய் அந்த வேலையை பாரு. நான் பாதியில் விட்டு வந்தேன், மீதி போய் முடிச்சுட்டு வரேன். அப்பா என்னம்மா? நான் இன்ஸ்டிடியூட் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா கண்ணே. சரிப்பா. விஸ்வநாத் சார், ஸ்கூட்டர் தொடக்கிறீங்க போட்டிருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5. வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன்.
6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க தண்ணி வரி 60. ஆமாங்க முறவாசல் 60. ஆமாங்க சிரிக்கிறாரு சந்தோஷமா இருக்காரு போல இருக்கு. வாடகை இன்னைக்கு கொடுத்துருவாரு. யாரை கேட்கிறாய் வாடகை? கடிச்சு வச்சிருவேன். அண்ணே, வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். அண்ணே, நான் இருக்கேன். நான் வரமாட்டேன். அண்ணே, வாங்கண்ணே. ஐயோ நான் வரவே மாட்டேன். விட்றா. எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ்? வீட்டை கட்டினாயா? சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே. மானம் கெட்டவனே! அடக்கே என்ன வசனத்தை விட்டாருண்ணே. வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வெட்கவில்லை. ரோ ரோ ரோசம் இல்லை. ரோஷம் இல்லை. சொல்லி விட்டாரு. மாதா மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்துவிடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறகி தலை எகிறிவிடும். ஜாக்கிரதை. என்னங்க கண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஆபீஸ் போலாம். போறமா. ஐயோ, இது கவனமே இல்லை. நல்ல வேளை எட்டி நின்ன, இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா வாடகை கொடுக்க வக்கீல்ல திட்டிட்டு போறா பாத்தியா? அவன் என்னமோ மானம் கெட்டவனே, மச்சான் கெட்டவனே, மருமகன் கெட்டவனேங்கறான். அதெல்லாம் புது வசனமா இருக்கே. அடே இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டபொம்மை சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான். வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். என்ன பிச்சைக்காரனாவே ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல, வாங்க. இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரம்? எகத்தாளம் சுமாரா போய் கணேசிக்கார். நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். என்னடா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்றார்? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதுங்கிறார். எப்ப தருவாருன்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே மாமி? செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை கொடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியும்ண்ணே, ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டணும்னு சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மாறா சாமி. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியலையே. எனக்கு தெரியும்டா. என்ன? 7 ஜென்மத்துக்கு உனக்கு வாடகை தர மாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2 ஒண்ணு பாத்துறேன்டா சாமி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காரணியா செவிடா போயிடும். யோ கோயம்புத்தூர்காரர வர்றாரா? விட செட்டப்பா வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லைங்க. இல்லையா? இருக்கு, கொடுங்க. ஏய் சாவித்ரி, அம்மா வாங்க. அதே என்ன அப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஹேண்ட் பேக் வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்க எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பேக்கு. உள்ள 5000 ரூபாய் கட்டு வச்சிருக்கேன், பாத்து பத்திரம். எதுக்கு அப்புறம் எவனா திருடங்கட வந்து அடிச்சிட்டு போயிட போறானுங்க. கரெக்டா சொன்னமணி. அப்ப வரட்டா? வாங்க. வாருங்க. யோ என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வட்டுமான்ட்டு போற? சே 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 சே, உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு மாசமானா. நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு பண்ணிடுவோம். ஆட இளவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு 2ல ஒண்ணு முடிவு பண்ணிடுவோம். உட்காருங்க. உட்காரு. உட்காருங்க. வாங்க உட்கார். இதே மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு 2ல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. நான் என்னங்க சொல்றேன்? எடியா கைய மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளை ஆக்குன்னு நினைச்சேங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு நானு. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம் இல்ல, புறம்போக்கு. புறம்போக்கு. புறம்போக்கு நிலமா? இதை கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டினது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20,000 இருந்து 24,000 வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ்? ஆஹா. கோர்ட் தெரியுமா? ஆஹா. நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க 2 பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மனி, எதுக்கு நீ உள்ள போய் தாள் கொடுக்க? இதுவே இல்லையா? பேசுவீங்க. டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் குள்ளந்தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான்? ஜலகண்டேஸ்வரு, முனிமா, இந்தாங்க என் வாடகை. முனிமா, நீ ஒருத்திதாமா மாசம் வாடகை கரெக்டா குடுக்குற, வேற எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க. வாடகை கொடுங்கடா நாய்ங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன அருவாள் எடுத்தே கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட்டுங்கிறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோர்ட்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடியிருக்கிறான். இது வேற சட்டம், குடியிருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு.
ஓஹோ அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நான் I will meet சொல்லவே போட்டு- இல்லைங்க. என்னன்னு நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு அட நான் தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுக்கு ஐயன் வீட்டு கொட்டு போகுது. ஐயோ என்ன முனிசாமி ராயப்பா எங்க போகணும்? உட்காரு. எங்கேயும் போல உன்ன பக்கத்துல வந்தேன். அப்படியா? ஆ. என்ன விஷயம்? நம்ம அண்ணன் ஜலண்டேஸ்வர் காலையில குடியிருக்கிற எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஆ. ஒரே பிரச்சனை. எங்க அண்ணன் என்ன திட்டுறாரு, ஆ. அவங்கள ஓட ஓட வரட்டணும். விரட்டிட்டா போச்சு. அச்சை, என்னாலே முடியல, நீ விரட்ட போறியா? நாலு நல்ல ரவுடியா போறியா? ரவுடியா? ஆ. அஜ்ஜோ, என்ன? என்ன வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீ சொல்றது வாசம் தான். இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? உன்கிட்ட ஐடியாவா? ம். வாடகை வசூல் பண்ண தானே? ஆமா. அப்படின்னா சொல்லு. உங்க காலனியில ஏதாவது காலி வீடு இருக்கா? ஏன் நீ வர போறியா? ஆ, இருக்கா? இருக்கு. ஒரு வயசானவன் ஆ. சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணவனா பார்த்து இங்க குடி வச்சுட்டா ஆ. மாசம் மாசம் வாடகை எப்படி வருதுன்னு தெரியுமா? யோ, வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன சம்பந்தம்? சாராய கடை பக்கத்துல சால்னா கடையும் ஆ. கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? ஓஹோன்னு நடக்கும். அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசம் மாசம் வாடகை தன்னால வரும். ஐயோ, மறுபடியும் உழுப்புறானே. புரியல? புரியல. ஆ. 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 என்ன டேய், 10 மணிக்கே வருவாங்கன்னு சொன்னேன், இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். என்ன பொய் சொல்றியா? அண்ணே, வர்ற பார்ட்டிட்ட நேத்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ், நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்ற படுவா. ம். என்ன பண்ணுறாரு? ஏதோ ஆட்டோ வருது. அத பாருங்க, அவங்கதான். வா வா, நேரமா அது வந்து உட்காரு. உனக்கு பூ வாங்குறதுக்குள்ள என்ன தாழ்ச்சிருவேன். ஏன் ஜமுனா, இவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மகன் எங்க? ஏனுங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா, இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. என்ன இவ ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணலண்டா, பொண்ணு தோப்புனாரு மாதிரி என்ன தோன்றது? என்னங்க, இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி. பிடிச்சிருக்குங்களா? வாங்க வாங்க, நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வரர். வணக்கம். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா. ஆமா. அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே. சொன்னாரு. ஆ, என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம். அதெல்லாம் பின்னாடி வேலை வருதுண்ணே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட்டு வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட்டு சாவி. இருக்கு இருக்கு. டேய், பெட்டி பிடிக்கிற தூக்கு. வாங்க வாங்க. வாங்க. உஷா கண்ணு, முனிமா நீ இங்கே இருக்க? ஆமா, ஏ ராசாத்தி, நீ அங்க குடி வர்ற? நான் யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய் முனி, என்ன பாஸ்த ரொம்ப தான் கொட்டுறீங்க? முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான், நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான். அந்த ஆபீஸ்க்கே மேனேஜர் அம்மையா. ஏ சாவித்ரி, பத்மினி, ஜமுனா, எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வந்துட்டீங்களா? எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்க. எதுக்கு? முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போறோம். ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இத பாருங்கம்மா, சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்துராம, நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கிட்டே இருங்க. இதுக்கு தான் முனியமா வேணுங்கிறது. நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவே. அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவே. ராயப்பா, என்னப்பா கதவு தரப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. ஏ மாமி, இந்த பொண்ணோட ஆத்துக்காரரை பாக்கறச்சே ஒரு 40-50 வயசு மாதிரினா படுறது. ஒருவேளை கெட்டுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலோ என்னமோ. இருந்தாலும் இருக்கும். எதுக்கு முனிமாவை கேட்டு தெரிஞ்சுக்கோ. அட எப்படி இருந்தே என்னக்கா, ஆளு பாக்குறதுக்கு வாட்டு சாட்டமா தானே இருக்கிறாரு. சரி வாங்க போகலாம். ஆமா ஆமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பொண்டாட்டி ஒரு பெக்குலியர் டைப்பு. நான் தினமும் பூவை வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருவேன். அதை எடுத்து அவ தலையில வச்சுக்கிட்டான்னா அன்னைக்கு பூரா மத்ததுக்கெல்லாம் ஓகே, இல்லன்னா ஓகே இல்ல. எப்பவும் இன்னைக்கு வைக்கிறது வழக்கம். வச்சு 4-5 நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஜமுனா, ஜமுனா, என்ன என்ன இந்த குறும்பு தானே வேண்டாங்கிறது. ஏன் கண்ணு, 4-5 நாளா நீ பூவே வச்சுக்கலையே, மறந்துட்டியா? நான் ஒன்ன வச்சு விட்டுமா? அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். பேசாம போய் படுங்க. ஏன் கண்ணு, மூடு அவுட் ஆயிடுச்சாமா?
பின்ன இருக்காதா? பாவங்க அந்த உஷா பொண்ணு ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. அத நினைச்சா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்க. யாரோ ஒருத்தி கழுவனை கட்டிக்கிட்டு வந்துட்டாங்கிறதுக்காக ஏன் தலையில மண்டல்லி போடுறிய? இப்ப நான் பூ வைக்கிறதுக்கு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கருத்தை காட்டக்கூடாதா? இப்படியே அலைஞ்சுகிட்டு இருந்தீங்க, அப்புறம் திண்ணையில போய் படுக்க சொல்லிடுவேன். என் கண்ணே, என் ராசாத்தி இல்ல, எங்க அம்மா இல்ல. கண்ணே, கொஞ்சம் ட்ரை பண்ணா, கொஞ்சம் மூடு வர வைடா. நான் உன் புருஷன் தானே, நீ என் பண்டாட்டி இல்ல. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க, திண்ணையில இல்ல காலையை விட்டு வெளியில அனுப்பிடுவேன். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. பார், இப்ப நீ பூ வைக்கலாம் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? திண்ணையில போய் படுத்துக்குவேன். என்னண்ணே சோமா உட்காந்துருக்கீங்க? அரபிக்கடலுக்கு பாலை எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க, அதுல ஒன்ன வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா கூண்டோட கைலாசம் போக வேண்டியதான். அப்புறம் குடியிருக்க ஒரு பயம் இருக்க மாட்டான். வாடகை கொடுக்க வக்கில்லாத நாய் இருந்தா என்ன, போனா என்ன, போய் தொலைட்டு மேடா. அவங்க மட்டும் இல்ல, நம்மள சேர்ந்து போனோம். புரியா பேசிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. யாரு இவங்கள பத்தி புரியாம நான் பேசுறேனா? போடா. என்னமோ இந்த புது ஜோடிக்கு இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியாதா? இவங்களை பார்த்தா யாரா கொடுக்க போறா? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன? எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை கொடுக்கத்தான் போறாங்க, நீங்க வாங்கத்தான் போறீங்க. குடுக்கலன்னா வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. 100 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு வாங்கி கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன். அப்படி நீ வாங்கி கொடுக்கல, நான் ஏன் நீ இந்த காலனிலேயே இருக்க முடியாது, எகிரிடுவேன். அடி செருப்பால. ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். கணக்குல ஒரு சந்தேகம். கணக்குல சந்தேகம்னா வாத்தியார்ட்ட போய் கேளு. இவன் வாத்தியாரா? இல்ல, என் பையனை நீ கணக்கு பண்ண வந்திருக்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பத்தி தெரியாதா? உங்க அம்மாவை பத்தி தெரியாதா? உங்க பாட்டியை பத்தி தெரியாதா? உன்னை ஊர் மேல பெத்து விட்டுருக்காங்க. தச்சை படி. படத்து பக்கம் இன்னைக்கு அவன் 2 ஒண்ணு நான் பாத்துறேன்டா. அப்பா, என்னம்மா? நம்ம வீட்டுக்காரர் வீட்டுக்கு நான் போன் பண்ண போனேன்னா அவர் பையனை நான் லவ் பண்றேன்னு சொல்லி உங்களையும் அம்மாவையும் அவர் கண்டபடி திட்டுறாருப்பா. யாரு? அந்த ஜலகண்டேஸ்வர ராஸ்கோலா? டேய் லவுட் ஸ்பீக்கரே, டேய் டுபாக்குரே, யார்கிட்ட உன் வேலையை காமிக்கிற? முதல்ல என் பொண்ணை லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்சும் முகர கட்டி இருக்குதாடா? அந்த புறம்போக்கு நாய் ஜொல்லு விட்டுக்கிட்டு என் பொண்ணு பின்னாடி தெரியுது. அதுக்காக நீ யாரா என் பொண்ணை திட்டுறது? கரிச்சட்டி நாய. சின்ன விஷயத்து போய் எதுடா சின்ன விஷயம்? வாடகை கொடுக்க வக்கில்லாத இந்த நாய் வயசு பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி என் வீட்டு பையனை செட்டப் பண்ண பாக்குறான். இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம். ஏய் விஸ்வா, இந்த சைட் அடிக்கிற விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். டேய், இது வரைக்கும் என் பொண்ணு அழுததே கிடையாது. இன்னைக்கு நீங்க அழ வச்சிட்டீங்க. உனக்காச்சு எனக்காச்சு. டேய், உன் மண்டிய பொழுது மசாலா எடுக்காம விடுறது இல்ல. தூக்கு. இல்ல தூக்கிட. டேய் கம்பெடுத்து வரேன்டா. அந்த கொஞ்சம் நீ பார், இது வரைக்கும் உன் வீட்டு வாசப்படியே நான் மீச்சது இல்ல. இன்னைக்கு என்ன மிதிக்க வச்சிட்ட. உன்னை நான் உதைக்காம விடுறது இல்ல. டேய், நீ போய் அந்த அருவாளை எடுத்து வாடி. நீ போய் எடுத்து வாடா. நீங்க குத்திங்க வெட்டிங்க எனக்கு தெரியாது. டேய், உன்கிட்ட என்ன சொல்றது? எனக்கு கை இல்லையா? நானே போய் எடுத்து வரேன். டேய், நான் வீடு கட்டறேன் பா. டேய், வீடு கட்டுவ நீ. வாடகை கொடுக்க வக்கில்லாத நீ வீடு கட்டற. என்னங்க? ஏய் ஏய், நான் உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை வெளிய எடுத்து தாப்ப போட்டுக்க. மத்தத நான் பாத்துக்கறேன். ஒரே இன்னைக்கு அவன வாளத்து போடாண்டி. என்னங்க? நான் சொல்றத கேளுங்க. ஏய், நான் அருவாளை எடுத்து அப்புறம் பேசிக்கிறேன்டா. சலாம் அலைக்கும். டேய் விஸ்வநாதா, பார் இந்த அருவாளை வெட்டி போடுவேன். வெட்டவனா இருந்தா வெளிய வந்து வெட்டலாம். எப்படா வெளிய வர்றது? கதவை பூட்டிட்டாங்கடா. இல்லன்னா நான் அப்பவே வெட்டி இருப்பேன். உள்ள இருந்துகிட்ட கரிகாயடா வெட்ட போறேன். இங்க வா, ஜன்னல் ஓரமா வா. 8 வரைக்கும் வெட்டறேன். வாடா. டேய் வரா வரா, வெட்டி போடுவேன் சொன்னா கேளு. ஜமுனா, ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டான். ஜமுனா, அந்த ஆளு என்னங்க எடுத்துட்டு வர்றது? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அருவா. வெட்டுங்க. ஐயோ, அப்ப வெட்டிலான்றியா? என்ன வாழ்த்தி வழி அனுப்பு ஜமுனா. என்னங்க இது? என்ன நடந்தது? அருவாள் கைமா இருக்கீங்க. கோயம்புத்தூர், இந்த ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டாருப்பா. அதை விடுங்க, அது ஒரு பெரிய காரியம்ட்டு. இதுக்காக நீங்க டென்ஷன் ஆகிறீங்க. நானும் 10 வருஷமா பாக்குறேன். அந்த ஆள் அருவாள் எடுத்து வந்து வெட்டுறேன் ஒரு நாளா வெட்டிருக்காரா? அருவாள் எடுக்கிற மாதிரி உள்ள போவாரு. அந்த அம்மா பின்னாடியே போய் கதவை தாள் போட்டுக்கு. இன்னைக்கு 2 ஒன்று பாத்துறது. இங்க பாருமா, நீ போய் கதவை திறந்து விடு. உன் புருஷன் வந்து வெட்டுறதை பாக்கலாம். ஐயோ வேண்டாங்க, நான் போய் கதவை திறந்தேனா அவர் நிஜமாவே வந்து வெட்டிடுவாரு. அட என்னங்கா நீங்க? அவர் என்ன வாழை மரத்தையா வெட்டுறேங்கிறாரு? மனுஷனை தானே வெட்டுறேங்கிறாரு. திறந்து விடுங்க, வந்து வெட்டித்தான் பாக்கட்டுமே. நானும் இத்தனை வருஷமா மனுஷனை வெட்டி நேருக்கு நேரம் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு ஏதானாலும் பார்த்து போடுறதுதான். ஏனுங்க
கரெக்டா சொன்ன நீ. நல்லா இருக்குதே. என் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யார் வச்சு காப்பாத்துவாங்க? உன் புருஷன் வச்சு காப்பாத்துவானா? என்னடி சொன்ன? வா அந்த பக்கம். என் புருஷன் உனக்கு சோறு பண்றமா? அடியே என் சக்காத்தியா? மேல கைய வச்சா கைய உடைச்சிருவேன்டி. நெஞ்செடுத்து இருந்தா என்ன சக்காத்தின்னு சொல்லுவ? உன்னை வேடிக்கை உன 2 ரவுண்ட் பண்ண பட மாட்டேடி. யாரடி சொன்ன? எனக்கு கையறி பண்ண. எடி கைய பண்ண. ஒண்ணா இந்த ஓடியங்கடா. உஷா, வெயில் காலத்துல ஜலம் ரொம்ப கீழே போயிடுது. ஆம்பளைனாலே இறச்சி விட முடியல. நீ எப்படிதான் இறச்சி விடுறியோ ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு எனக்கு. நீங்க ஏன் ஃபீல் பண்ணணும்? இப்படி வெயில நின்னுட்டு நீங்க ஜலம் இறக்குறத பார்த்தா யார்தான் ஃபீல் பண்ண மாட்டா. ஒரு பொம்பளையா பிறந்து இது கூட செய்ய முடியலனா எப்படி? அதுக்காக நீங்க தான் தண்ணி இறக்கணும் தலையில என்ன? நான் எதுக்கு இருக்கேன்? ஐ ஹெல்ப் யூ. ஐயோ வேணாங்க. இல்ல உஷா, சொன்னக்கல தள்ளிங்க. இந்த வா. இந்த வா. நான் இறச்சி விடுறேன். தள்ளி போ. ஐயோ, கையை காட்டுங்க. என்னமா செவந்துருது? உங்க கலருக்கு லேசா இழுத்தா கூட நன்னா செவந்துருது. கை அப்படி இங்கே இருங்க. ஏ இன்னொரு வாழை இறச்சி விடுறேன். அதுக்கு தான். இன்னும் ஏதாவது பாத்திரம் இருக்கா? இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. நான் எதுக்கு இருக்கேன்? நான் எடுத்து தரேன். ஐயோ பாத்து. ஹலோ மேடம், ரொம்ப நேரமா நிக்கிறீங்க போல் இருக்கு. இன்னும் பஸ் வரலையா? வரலைங்க. அது வராதே. அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இத பாருங்க, போற வழியில தானே உங்க ஆபீஸ். நான் டிராப் பண்ணிட்டு போறேன். வாங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நான் பஸ்லயே போயிடுறேன். பரவாயில்ல வாங்க. அதான் தினமும் பஸ்ல போறீங்களா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஸ்கூட்டர்ல போலாம். வாங்க உட்காருங்க. உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நீங்க வரலன்னா தான் சிரமம். பரவாயில்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க நல்லா கெட்டியாவே புடிச்சுக்குங்க. நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். புடிச்சுக்க. இந்த மாதிரி அடிக்கடி நிறைய பிரேக் போட வேண்டி இருக்கும். ஐயோ ட்ரபிள் பண்ணுதே. என்னாச்சுங்க? கொஞ்சம் பொறுங்க என்னன்னு பாக்குறேன். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஏதாவது சின்ன மைனர் ரிப்பேரா இருக்கும். தோ ரெடி பண்ணிடுறேன். ஐயோ டைம் ஆச்சு. ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும் போல இருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வண்டி இன்னமும் பழைய வண்டி தான். ஆனா மேடி நிட்டாலிங்க. கொஞ்சம் இங்க ரெடி பண்ணிடுறேன். வண்டி நிறுத்து. ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஏன் நீங்க நிறுத்தீங்க? ஒண்ணு இல்ல, வர வழியில ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. யாருங்க விவரம் தெரிஞ்சு யாரும் இந்த வண்டியில ஏறுவாங்களா? இது சுத்தா டப்பா வண்டிங்க. கோயம்புத்தூர், நீ உன் வேலையை பார்த்துட்டு போக சொல்லிட்டேன். ஆமா, ஆபீஸ் எத்தனை மணிக்கு உங்களுக்கு? 10 மணிக்கு. ஐயோ மணி இப்ப 9:15 ஆச்சு. ஐயோ மேடம், ஒரே ஒரு தடவை ட்ரை பண்றேன் மேடம். கிளம்பாதுங்க, எனக்கு தெரியுங்க. நீங்க வாங்க, நான் கொண்டு டாப் பண்றேன். அட வாங்கண்ணா. இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போயிட்டு வரேன். விஸ்வநாதன், பாய் பாய். ஐயோ, நேரம் பார்த்து கவுத்துட்டியே. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். கொஞ்ச தூரம் அந்த ஆபீஸ் வரைக்கும் ஒழுங்கா போயிருக்க கூடாதா? பரம்போக்கு நாய.
என்னங்க நல்லா உட்காருங்க. ஏங்க நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லவே இல்லையே. என்ன அப்படி கேக்குறீங்க? நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாத்துருக்கணும். என் ஃப்ரெண்டுகள்லாம் ஒரு பக்கம் பார்த்தா கமலஹாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருக்கேன்ட்டு. ஹைட் மாத்திரம் கம்மியா போயிட்டுங்கோ, இல்லைன்னா சத்யராஜ் லெவலுங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? கலர் கொஞ்சம் கம்மியா போயிட்டுனா அது மட்டும் இருந்து எம்ஜிஆர் லெவலுங்கோ. இப்படிதாங்க, இப்படியே தாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பொருளும் என்ன பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க. ஏங்க ஏங்கோ நான் கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லல. எதை பத்தி? இல்ல நம்ம காலையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, என்ன எந்த ரேஞ்சில் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லைங்களே. சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? இங்க பாருங்க, நம்ம விஸ்வநாதன் சார் இருக்காரு, அவர் கல்யாணம் வயசு ஒரு பொண்ணு இருக்குங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. நம்ம வீட்டுக்காரர் மட்டும் விளையாட்டா, அவருக்கு கல்யாணம் வயசு ஒரு பையன் இருக்காங்க. ஆனா நமக்கு இப்பதான் சின்ன சின்ன குட்டி 2 பேருக்கு. இப்போ என்னை பத்தி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சார், ஆக்சிடென்ட் ஆகல. நிறுத்துப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், ஆபீஸ் வந்துச்சு. நிறுத்து நிறுத்து நிறுத்து. அவர் நிப்பாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படிங்களா? லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க. வரேங்க. சரி. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? இல்ல சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கலாமான்னு. இல்ல பரவாயில்ல, நானே வந்துடுறேன். தேங்க் யூ. சார் சார் என்னையா மீட் சார். மீட்டு கிடக்கிட்டியா? எங்க 2 பேர்த்தையும் பத்தி என்ன நினைக்கிறேன்? அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப படிச்சவங்களாட்ட இருக்குங்க, அழகுல தங்க சிலையாட்டம் இருக்குங்க, ஆக மொத்தம் சினிமா ஸ்டார் ஆட்டம் இருக்குங்க. யோ ஜோடியா வந்தது நானு, என்ன பத்தி என்னையா நினைக்கிற? நீங்க புரோக்கர் தானே? பாரு, எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன பின்னாலேயே பாஞ்சிட்டானே. டேய் இருங்கடா, நானும் வர்றேன். என்னடா இது? சார் அது வந்து என்னடா வந்து? ஏங்க அவர் அடிச்சீங்க? என்னம்மா எல்லாம் உனக்காகத்தாம்மா. பட்ட பகல்ல இப்படி ஒராசிட்டு நிக்கிறா, பார்க்காம நிக்கிறியே. அவர் என் புருஷன். புருஷனா? என்னடா அது, வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து செய்றீங்க? போ. ஒராச வேண்டிய மூஞ்சிதான், ஏற்கனவே ஒராசன மாதிரி இருக்கு, இத போய் ஏன்டா இங்க வந்து ஒராசுறீங்க? என்னங்க என்னங்க? ஓ வணக்கம். நீங்களா? எங்க இந்த பக்கம்? கரண்ட் பில் கட்டி வந்தங்க. அப்படியா? உட்காருங்க. ஐயோ வேணாங்க, இது லேடி சீட்டுங்க. பரவாயில்ல, நமக்குள்ள என்னங்க? கம்பல் பண்றீங்க. வந்த வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. யோ என்ன அது லேடி சீட்ல உட்காந்துருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். தப்பு உண்மையை தான் சொன்னேன். அப்பா துண்டு மறந்துட்டேனே. ஆமா, துண்டு சும்மெல்லாம் கொண்டு விடு, நான் வாய்க்காலுக்கா போறேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகுமா? உள்ள உண்டு இப்போ. என்ன கணேசன் சார், அடையாளமே தெரியல. ஆமா, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆடையை மாத்திட்டேன், ஆளையே மாத்திட்டேன். இந்த கெட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லைங்க. இல்லையா? ஏன் 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 சார் இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்ன ஆச்சு? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அந்த அழகான குடுமி,
காதுல கடுக்கன், பஞ்சக்கச்ச வேஷ்டி, நெத்தியில பட்டை, இதெல்லாம் பார்க்கும்போது தெய்வ கடாட்சமா இருந்தீங்க. அது சரி. இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு சாதாரணமாயிட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு குடிமி பிடிக்குங்கிறது தெரியாம போயிடுத்தேன். அவசரப்பட்டு விட்டுட்டேனே. வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியலையே. இதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க? இந்த ட்ரெஸ் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த ட்ரெஸ் பரவாயில்லையா? நல்லா இருக்கா? ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஏண்டி நான் வர்றதுக்குள்ள கோழி குருமா, மீன் வறுவல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் சொல்லிட்டேன். இல்ல பிச்சு புடுவோம் பிச்சு. விஸ்வநாதனா என்ன கொக்கா? என்ன விஸ்வநாதன் சார், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஆபீஸ்க்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களே. ஆபீஸ விடுங்க மேடம். இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்லையே, அப்படியே தான் இருக்கீங்க. நோ, இத பாருங்க. இன் பண்ணிருக்கேன், சிகரெட் பிடிக்கிறேன். ஸ்டைலா இல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே கீப் அப் பண்ணுங்க. ஆபீஸ்க்கு போறவங்க எப்போ இப்படி நீட்டா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எது சொன்னாலும் அதுல ஒரு அன்பு இருக்கும், அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அதுல ஒரு ஆழம் இருக்கும். ஓகே, see you. போயிட்டு வாங்க. Bye. லாரரரி. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஏனுங்க ஆபீஸ் போலியாட்டு இருக்குதுங்க? ஆமாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, அதான் வீட்டுல இருக்கேன். வட்டுங்களா? வாங்க வட்டுங்களா? வாங்க. வட்டுங்களா? ஏன் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ல வேண்டியது ஒண்ணுமே சொல்ல, அப்புறம் நான் அப்படித்தாங்க திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. நான் என்ன சொல்லணும்? பாக்கலையா நீங்க இந்த புதுசா பட்டு சட்டை, பட்டு வேட்டி, அத பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதான் பார்த்த உடனே ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. ஆமா, வீட்ல ஏதாவது விசேஷமா? பட்டு சட்டை எல்லாம் போட்டிருக்கீங்க? விசேஷம் நடக்கும்னு தான் நானும் பாக்குறேன், ஆனா நடக்க மாட்டேங்குதுங்களா? பொண்ணு கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது கைக்கு வந்து சிக்க மாட்டேங்குதுங்களா? உங்க பையன் கல்யாணத்தை பத்தி சொல்றீங்களா? நீங்க வேற. நான் காளை மாட்டுக்கு ஜோடி சேர்க்கலான்னு பாக்குறேன், நீங்க கண்ணு குட்டிக்கு மூக்கணாங்கயிறு போட சொல்றீங்க. புரியலையே. இது போக போக புரியுங்க. வரட்டுங்களா? வரேங்க. போயிட்டு வாங்க. மானகிட்டவங்க. யோ, என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். எங்க இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். இந்தாங்க பால். பால் வேண்டாம் கண்ணே. பால் குடிக்க கசக்குதா? ஆமாம் கண்ணே, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது. பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. ஏய், நீயாடி இவ்வளவு நேரம் பேசுறது? பாலை குடிச்சு படுக்கிற வயசாடி இது. ஓடி. நான் எங்கேயோ இன்பக்கடலில் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு? பூனை கூத்து, அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ. இப்படி கூப்பிடுற இந்த காம்பவுண்ட் இருக்கிற எந்த நாயிடா வாடகை தரேங்குது? அண்ணே, நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல, இப்ப எல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல, அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ். வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்க கண்டிப்பா. சரி, வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போகணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்காலம் வந்துச்சு. சரி, வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. பரதேசி,
என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படிதான் கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க. வாடகை கூட. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசம் 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுன்னு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி சரி பண்ணு. இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணு. ஆமாயா காலி பண்ணுவியா? அட வாங்க. அடுத்த பாட்டு ரெடியாடா. கூப்பிடுறா. வாங்கறங்க. ஏய் ஜமுனா. ஏ ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகண்டேசே, நான் தந்துறேன். சரி, நீ கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா தரேன் நானு. நான் தரேன். 100 தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடைக்க சொல்லு. இல்லன்னா 150. யாருக்கு வாய் ஜாஸ்தி? இருங்க. இல்ல யாருக்கு ஒத்துக்கிட்டீங்க? தரேன். யாருக்கு எடுத்து ஒத்துக்கிட்டீங்க? ஏமே, முடியாது நான் சொல்லுங்க. ஓரமா சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் என் திரிசா வந்தா மட்டும் கொடுத்துருவாராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமாய். மாமா வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? ஐயோ நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? யோ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டின என்னங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட், சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அத அன்னைக்கு புத்திரோசி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். சரி. அப்புறம் நீ கொடுத்துறது இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பெருச்சாடி மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி தலையில பூ வச்சிருக்கு. நீங்க வைக்காதுங்க. நீங்க ஏங்க புடவையாவது கட்டலாங்களா? போங்க நீ நீங்க. கட்டினா என்ன கட்டாடி இறக்கணுமா? அட வாடி போக கூட்டிட்டு வாடினா. என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? நான் யாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஐடியா வெட்டிடுவேன். யோ வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய் கண்டிஷன் எல்லாம் சொல்றான். இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல. இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு. சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறணும். கொடுத்துறேன். இல்ல சாமான் சட்டம்லாம் வெளியே போகும். இல்ல வேண்டாம், 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்தேன். வாடகை ஏத்துன சொன்னையா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய். ஆமா. 100 ரூபாய் தானா? ஆ. சே, யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? ஏத்துறா. சரி உங்களுக்கா 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வரமாட்டேன். வேண்டாம், நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன், உள்ள போட்டுறேன். மரியாதை. போதுமா? உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவீங்க. என்ன உசாமா, உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருகிட்ட போய் வாடகை கேட்கிறேன்? அப்பிர வாப்பி வாடகை கேட்கிறேன். பணமாடா முக்கியம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா? வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க? நாங்க உங்க வீட்டுல குடியிருக்கும் போது வாடகை கொடுத்துதானே ஆகணும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? எது? டே, இந்த காலனியிலே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கொண்டாங்க. உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கையாந்திர பிச்சு போடுவோம் போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போ. போடா.
உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி என்னங்க நீங்க இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? டேய் ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனியம் வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கமிஷன் விட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோளா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கன்னிமேராவில கட்டிங் வெட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோலா ஹோட்டல்ல சோறு, கன்னிமேராவில கட்டிங். பாத்து ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சுன்னு புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிட போறாங்க. போடா. என்ன கல்யாண வீட்டுல ஒப்பாரி வச்ச மாதிரி இந்த காலனியே சந்தோஷமா டூர் போயிட்டு இருக்கோம், நீ என்ன சோகமா எழுதிட்டு இருக்கற? நீங்க எல்லாரும் ஜாலியா காலனி பூரா கொடைக்கானல் ஊட்டிட்டு போறீங்க, நான் இங்க போறது. அட பரதேசி நாயே, இது எவ்வளவு பெரிய காலனி, இந்த காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு, அத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம்? ஆமா, பெரிய திப்பு சுல்தான் கோட்டை, இத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. சோரி நாயை போட்டா அது பாதுகாத்து போகுது. அதுக்கு பதிலா தான் ஒண்ணு விட்டுருக்கோம். நான் இருக்கிறது ஒண்ணுதான், நீ இருக்கிறது ஒண்ணுதான். போங்க போங்க, மலை மேல பாத்து போங்க. என்ன இப்படி போங்க போங்கன்னு போட்டு விட்டுட்டு இருக்க? அடுத்த தடவை அமெரிக்கா போகும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அது 4 தடவை போயிட்டனே. என்ன கக்கூஸ்கா, போய் பேசாதடா, ஆக வேண்டிய வேலை பாருடே. என்னடா இந்த வயசுல கண்ணெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன விஷயம்? வீட்ல யாரும் இல்லையா? இல்லையே. இந்தாங்க சித்தி லெட்டர். சித்தியா? இத்தனை நாள் நீ அக்காந்தர கூப்பிட்டு இருந்த? எங்க அப்பா சொன்னாரு இனிமே உங்களை சித்தின்னு தான் கூப்பிடணும்னு. நான் வரேன் சித்தி. என்னது இது? லெட்டரா இல்ல போஸ்டரா? ஏன் நீ பயந்துட்டியா? நான் தான் கோயம்புத்தூர் பேசுறேன். ரொம்ப நாளா நம்ம விஷயத்தை சொல்லி போடலாம்னு நினைச்சேன், அதான் இருக்கு லெட்டர் எழுதிட்டேன். அது வா ரமணி, வேற விஷயமா இருந்தா பட்டு பட்டு வேஸ்ட் போடுவேன். இது லவ் மேட்டர் ஆச்சா, அதான் வெக்கமா இருக்குது. தப்பா நினைக்காத, அன்னைக்கு நம்ம 2 பேரும் ஜோடி சேர்ந்து ஆட்டோவில் போனோம்ல, அன்னையில இருந்து சோறு தண்ணி இறக்க மாட்டேங்குது, தூக்கமும் வர மாட்டேங்குது. சதா உன் நினைப்புதான். இனிமேல நான் சும்மா இருந்தேன்னா அது நான் உனக்கு செஞ்ச துரோகம் ஆயிரு. அதனாலதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கோவமா பேசிட்டு தப்பா நினைச்சுக்காத கண்ணு. நாளைக்கு என் பொண்டாட்டி கூட்டிட்டு சினிமாவுக்கு போற மாதிரி பஸ் ஸ்டாப்புக்கு வருவேன். அங்க முடிவு சொல்லிரு. சிரிப்ப பாரு, நான் போயிட்டு வர்றேன். வாருங்க. ஏனுங்க மாமா, சினிமாக்கு போலான்னு ஊட்டி வந்துட்டு அங்கங்க பாக்குறீங்களே, ஆற பாக்குறீங்க? வருதான்னு பாக்குறேன். ஆறு வருதான்னு பாக்குறீங்க? அட பஸ் வருதான்னு பாக்குறேன். கையெடுங்க மேல, 4 பேர் நிக்கிற பக்கம் கைய மேல ஓட்டுக்கிட்டு. என் கனவு கண்ணி சொன்னபடியே வந்து விட்டாள். ஆபீஸ்க்கா? ஏய், கையெடு. 2 அடி தள்ளி இல்ல, பஸ் ஸ்டாண்ட் கூட பார்க்காம இத சுத்த பட்டிக்காடையில கல்யாணம் பண்ண கூடாது. என்னம்மா கோச்சியா? உஷா கிட்ட ஒரு பழம பேசிட்டு வந்துடுறேன். இது முக்கியமான விஷயம், நான் மட்டும் தான் பேசணும். அப்படியே? சரி வாங்க. வர்றேன். ஏங்க லெட்டர் படிச்சீங்கல்ல? சம்மதம் தானே? மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. லாட்ஜ்ல ரூம் போடவா இல்ல பர்மனண்டா ஒரு வீடை எடுத்துருவா? பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இதுக்காக கோயம்புத்தூர்ல 3 ஏக்கரா பூமியை விற்கிறத முடிவே பண்ணிட்டுங்க. ஏங்க நான் பாட்டுல பேசிட்டு இருக்கிறேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க பாத்துக்கலாமே. ஓ கொடைக்கானல், உங்களுக்கு மூளை வேலை செய்யற அளவுக்கு எனக்கு செய்யாம போயிருச்சுங்களே. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டு. பக்கத்துல இருக்கிற என் பொண்டாட்டி பட்டிக்காட்டு முண்டை, அவளுக்கு தெரியவே வேண்டாம். ஒளிமயமான எதிர்காலம்
என் உள்ளத்தில் தெரிகிறது. எங்க தெரியுது? வீட்டுல பல்ப் பீஸ் ஆகி 3 நாள் ஆயிடுது. அங்க ஒளி இல்லையாம இங்க ஒலிக்கிறாமா. முதல்ல வீட்டுக்கு ஒரு பல்ப மாத்து. ஏய், அதிகமா பேசுன பல்பி மாத்துவ, முடிஞ்சா உன்னையே மாத்திடுவேன். ஓம் சாவகாய தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணி அவதாய மேஷ்வாயே பூமா தேவி பூஜையாயே நமஹ. உஷா 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 பூமாதேவி பூஜை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பாத்தியே நம்ம தேடிக்கிட்டு வருது. மேடம், விஸ்வநாதன் சார் குரல் மாதிரி இருக்கு. விஸ்வநாதன் மேடம், சாட்சாத் விஸ்வநாதன் தான் இங்க இருக்க மேடம். குரல் மட்டும் கேக்குதா, ஆளை காணுமே. மேடம், இப்படி கொஞ்சம் திரும்பி கீழே பாருங்க. என்னாச்சு உங்களுக்கு? தலை மட்டும் தெரியுது, உடம்பு எங்க காணுமே? உடம்பெல்லாம் கீழே இருக்குது மேடம், பூமிக்குள்ள. நீங்க உட்காருங்க, சொல்றேன். உட்காருங்க. உட்கார்ந்துட்டேன். மண்டபத்துல என்ன பண்றீங்க சார்? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? என்ன சொல்றீங்க? மனசுல நாம நினைச்ச காரியம் நடக்கணும்னா பூமாதேவி பூஜாசனம் பண்ணா எல்லாம் சரியாயிடும்னு கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியர் சொல்லி இருக்காருங்க. கூடுவாஞ்சேரி குப்பண்ண ஜோசியரா? அப்படி என்ன மனசுக்குள்ள நினைச்சு தவம் பண்றீங்க? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்களே. அன்னைக்கு என் ஸ்கூட்டர்ல ஏறி என் தோலை மட்டுமா தொட்டீங்க, என் நெஞ்சையும் சேர்த்து தொட்டுட்டீங்க. போங்க, இந்த பூமாதேவி பூஜாசனம் பண்ணதுனால தான் நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க. எப்போ எங்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்கடா. ஆமா சொல்றேன், ஆனா இங்க இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு சொல்றேன். கொடைக்கானலா? விஸ்வநாதா, ஓம் பூமாதேவி பூஜை சக்சஸ்ரா. ஹலோ விஸ்வநாதன் சார், விஸ்வநாதன் சார், சார். தெரியாம பட்டுச்சுங்க. I'm so sorry. ஐயோ, ரத்தம் வருதே. ஐயோ, எங்க அடி பலமா பட்டுருச்சா? நான் அடிபட்டதுக்காக அழலீங்க. இத்தனை நாள் உங்க அன்பை புரிஞ்சுக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணேன்னு நினைச்சிட்டு அழுகிறேனுங்க. என்ன சொல்றீங்க? ஏதோ தெரியாதனமா தேங்காயில அடிச்சிட்டீங்க. அது கூட பரவாயில்லைங்க. 1500 ரூபாய் மதுப்புள்ள பட்டு புடவையோட முந்தாணி எடுத்து என் ரத்தத்தை தொடச்சு விட்டீங்களே, அத நான் என்னன்னுக்கே சொல்லுவேன். ஐயோ, என்னங்க நீங்க? அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது தானே, இதுக்கு போய் முந்தானே அது இதுன்னு பெருசா சொல்றீங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த முந்தாணி மூஞ்சில படலையான்னு நாட்டுல எத்தனை பேர் அலையிறான், எத்தனை பேர் தூக்கு போட்டிருக்கான், எத்தனை பேர் சாமியாரா போயிருக்கான். அப்படிப்பட்ட இந்த முந்தாணி என் மூஞ்சில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அன்னைக்கு என்னன்னா 10 பேருக்கு முன்னால பஸ்ல இவர்தான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க. இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க. என்னங்க நான் சொல்றது? ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்? நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வெக்கப்படுவா. இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன்? இன்னைக்கு ராத்திரி 10-11 மணிக்கு என் வீட்டுல இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன். நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க நைஸா அங்க வந்துருங்க. அப்புறம் நம்ம வேணாங்க, நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். கரெக்ட்டுங்க. உங்க ஐடியாவே ஐடியா. மெட்ராஸ் வெயில ஆட்டா இருக்கும், கொடைக்கானல் கூல் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பா இருக்கு. அப்ப அங்கேயே வச்சு அப்போ வெயிட்டிங் ஃபார் ஐ அம் கொடைக்கானல். வரட்டுங்களா? ஹாய் ஹாய் ஹாய்.
இந்தாங்க கோயம்புத்தூர்காரர பஞ்சு மிட்டாய் சாப்பிடுங்க. கொடுங்க, சின்ன வயசுல சாப்பிட்டது. யோ கோயம்புத்தூர் ஏன் சொல்றேன்? அட அது இல்லைங்க. என்ன அது இல்லைங்க போது இல்லைங்க. இந்த இடமெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கடைசியை பார்க்க வேண்டியது எந்த இடம்? நம்மன்னு சொல்லாத, நீயும் உன் பொண்டாட்டி பார்க்க வேண்டிய இடம் சூசைட் பாறை. அப்படின்னா என்னது? அங்க வந்து நின்னு தள்ளி விடுறேன். அடடடட, இந்த இயற்கையான இடத்துல மிருதங்கத்தை வாசிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு. ஐயரே, மிருதங்கம் உண்டோ இல்லையா? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். போங்கப்பா, முக்கியமான இடத்துக்கெல்லாம் இந்த மிருதங்கத்தை கொண்டு வர மாட்டான். கொடைக்கானல கூட்டம் நிறைய வரும், நடுவில் உட்கார்ந்து வாச்சா கொடைக்கானல் செலவு கவர் ஆகும்ல. விஸ்வநாதா, வால் பேரிக்கா திங்காதரா, பின்னால வால் முளைக்கும். எனக்கு இல்ல ஜலகண்டேசே, என் பொண்டாட்டிக்கு தரேன், அவளுக்கு முளைக்கிட்டோம். உன் பொண்டாட்டிக்கு ஏற்கனவே இருக்கிற வால் பத்தாதாக்கும். அப்படியே லயல் விடுமா, எல்லாரும் பின்னாலே வால் முளைக்கிட்டு எல்லாரும் வாலோட இறக்கணும். பறக்குதுடா பந்து. நம்ம பூனை சாந்தி இங்க காணோம். அவசரமா எதுக்காவது போயிருக்கோம். என்னங்க, நம்ம பையனையும் காணுமே. அவனும் அவசரமா எதுக்காவது போயிருப்பான். அப்ப 2 பேரும் போய் நல்ல விதமா குடும்பம் நடத்திட்டு. என்ன சொன்ன? யோ கோயம்புத்தூர், கொலவளம் ஜாக்கிரதை. வந்த இடத்துல என்ன சண்டை போட்டு என்ன வந்த இடத்துல சண்டை? இதுக்காக இடக்கட்டி போட சண்டை போட முடியும்? எங்க போயிருக்க போறாங்க? எங்க சுத்தி பார்க்க போயிருப்பாங்க. யோ இந்த லொள்ளு மஸ்து வேலையில என்கிட்ட வச்சுக்காத நீ. இது பாரு, குட்டி போடுறதுக்கு நாய் படுத்துக்க மாதிரி எந்த நாயில மிதிச்சிருவேன். சம்பந்தி, அம்பிகாவதி அமராவதி மாதிரி அவங்களே அறியாம லவ் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவோம் சம்பந்தி. கையடா, ஓடிச்சிருவேன். வெளியூர்ல வந்து உன் பொண்ணை விட்டு என் பையனை மயக்க பாக்குறியா? இந்த பாருங்க, எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. டேய் ஜலகண்டேசே, அவங்க 2 பேரும் லவ் பண்றது இந்த காலனிக்கு தெரியும் சொல்லிட்டேன். தெரியாதுடா. இப்ப தெரிஞ்சுக்கடா. டேய் தெரிஞ்சுக்க முடியாதுடா. என்ன சார் இப்படி கத்துறீங்க? இவங்க 2 பேரும் காதலிக்கிறது தப்பா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? தப்பு இல்லையா? யார் தப்புன்னு சொன்னது? டேய் நல்லா படுத்துக்கடா, நல்லா அமைக்கி படுத்துக்கடா. இந்த பட்டத்து ராணி சொன்னதுக்கு அப்புறம் இந்த படத்தளபதி அதை நிறைவேற்றாம இருப்பனா? அப்படி நிறைவேற்றலன்னா அது நம்ம சாம்ராஜ்யத்துக்கே கேவலம். இந்த உலகத்துல யாரு சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்பேன். அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா அது ஏன்னா